ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன் சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான தகவலாம் வந்துட்டுருக்கு. இது நடக்குமா நடக்காதான்றது தெரியல, பட் இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ரெட் கார்டு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆனால் யாருக்கு அப்படின்றது தெரியல. அது கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு வததிங்களா இல்லை ரூமர்ஸாக ரெண்டு ஒன்று தான் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு என்ன விஷயத்தை வந்து பண்ண போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி நிறைய பேர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க, அவ்வளோதாங்க அவங்கள யூஸ் பண்ணிட்டாங்க, எப்படி திவாகர் வெளியே போனாலும் அதே மாதிரி வந்துட்டு இவங்களே அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, இவங்க பண்ண விஷயங்கள் ஆமாம் தப்பு, அதே மாதிரி தப்புகள் எக்கச்சக்கமாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. ஆனால் அந்த தப்புகள்லாம் வந்துட்டு வெளியே வரவே இல்லை, பெருசாக வெடிக்கவும் இல்லை, உள்ளே இருக்கிறவங்களாம் இவ்வளோ தூரம் பொங்கவும் இல்லை. இப்போ வந்துட்டு நேற்று நைட்டு அதே விஷயத்தை அனுபவித்த சாண்ட்ரா வந்து இப்போ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை பண்ண விஜய் பார்வதியும் கமருதீனும் இப்போ அழுதுட்டுருக்காங்க, ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதே விஷயங்கள் விஜய் பார்வதிக்கு அதே சபரி அந்த மாதிரி பண்ணும்போது தான் சரி, விக்ரம் வந்துட்டு ஆதிரியை வந்துட்டு காலை பிடிச்சி இழுக்கும்போது தான் சரி, இதே மாதிரி வந்துட்டு வருத்தப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடே வந்து அவங்கள சேர்ந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கா, இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஏன் இது வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனையும் தாக்கக்கூடிய விஷயங்கள் திரும்ப நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு சத்தியமாக புரியலை. தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான் அப்படின்ற விஷயங்கள் இந்த சீசன் 9 வந்துட்டு இன்னும் வரைக்கும் வந்துட்டு அது இல்லவே இல்லை. வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பண்ணால் அது தப்பு, ஒரு சில பேர் பண்ணால் அது தப்பே கிடையாது. எனக்கு பிடித்தவங்க பண்ணால் அதுக்கு பேர் தப்பு கிடையாது, எனக்கு பிடிக்காதவங்க பண்ணால் நார்மலாக பண்ணுற விஷயங்களே தப்பாக தான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் விட்டு போனால் நிறைய பேர் வந்துட்டு விஜய் பார்வதி அப்படி, விஜய் பார்வதி இப்படி. சரி, அதை தவிர்த்து மீதி யார்கிட்டையுமே நீங்கள் பேசவே இல்லையா? அவங்களோட விஷயங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு தவறாகவே தெரியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி பேசினா தான் அங்கே வந்து நியூஸே போகுது. ஸோ இதையும் தொடர்ச்சியாக வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, எது எப்படி நிறைய பேரோட விஷயங்கள், குறிப்பாக விஜய் பார்வதி ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்கு இந்த பொண்ணு இந்த பிக் பாஸை விட்டுட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா அதை தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் பார்வதி வந்து கேமரா முன்னாடி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், எனக்கு தெரியல, நான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு ஃபிட்டான்னு தெரியல, அதனால் நாளையோட நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ எது எப்படியோ ரெட் கார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது யாருக்குன்றதான் வந்துட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். மேக்ஸிமம் கமருதீனுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கமருதீன் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான வார்த்தைகளை விட்டுட்டார். அப்புறம் ஃபிசிக்கல் வயலன்ஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ப்ளஸ் நேற்று வந்து பார்வதிகளை சேர்ந்து அவரும் இந்த காலில் தள்ளி விட்டது. இப்போ இவங்க பண்ணுறாங்க, கூட சேர்ந்து அவரும் காலில் தள்ளி விட்டதுலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூவாக போய் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலேயே இப்போ யாருமே வந்துட்டு பார்வதி கமருதீன் பண்ண தப்பை வந்துட்டு யாருமே வந்து சரி அப்படின்னு சொல்லவே கிடையாது, எல்லாருமே தவறுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி விஷயங்கள் இதை விட மோசமாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு. இவங்க பண்ண எல்லா விஷயமும் நடந்திருக்கு, இன்னொருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அது முத்தம் கொடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி, சண்டை போட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த வீட்டில் இன்னொருத்தவங்க பண்ண விஷயங்கள் தான். ஆனால் அது வந்துட்டு பெருசாக பூதாகரமாக வெடிக்கல, ஜாலியாக எடுத்துக்கொள்ளப்படுது. ஆனால் இங்கே இது வந்து பெருசாக வெடிக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.